ஜான் பிரிட்டோ, ஆதவ் அர்ஜுனா குடும்ப இணைப்பு, இடி ஆவணங்கள் எழுப்பும் பெரிய கேள்விகள். இதை பற்றின ஒரு தெளிவான காணொலியாக இன்றைய காணொலி இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். தமிழ்நாட்டின் அரசியலில் இன்று மிக முக்கியமான ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. திரு யூடியூபர் மாரிதாஸ் அவர்களினுடைய கைதை சுற்றின ஒரு கேள்வியாக மட்டுமல்லாமல் டியினுடைய பத்திரிகை செய்தி சில தினங்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு பகீரை கிளப்பியது. தமிழகத்தில் நிலவக்கூடிய மிக முக்கியமான போதைப்பொருள் புழக்கத்திற்கு இது மிக முக்கியமான காரணமாக இருக்குமோ அப்படிங்கிற அந்த சந்தேகம் பொதுமக்கள் மட்டுமல்லாமல் இன்றைக்கு அரசியல் தலைவர்களும் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை அந்த இடியினுடைய நோட்டீஸை முன்னிட்டு எழுப்பி வருகிறார்கள். இதை பற்றின ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் என்னென்னா, தமிழ்நாடு அரசில் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள், அவர் பிடபிள்யூடி மினிஸ்டர் மட்டுமல்லாமல், ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் மட்டுமல்லாமல், சிறு துறைமுகங்களுக்கான துறையினுடைய அமைச்சராகவும் இருக்கிறார். மற்றொரு பக்கம் இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு போதைப்பொருள் மற்றும் பண மோசடி விசாரணையில் ஒன்றாக தற்போது இடி விசாரித்து வரும் ஜான் பிரிட்டோ தொடர்பான ஒரு வழக்கும். இந்த இரண்டு பெயர்களுக்கும் இடையே ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா? இது வெறும் அரசியல் குற்றச்சாட்டா அல்லது ஆவணங்களில் சில முக்கியமான கேள்விகளை எழுப்பக்கூடிய விஷயமாக பார்க்கணுமா அப்படிங்கிற இந்த ஒரு கோணத்தில் தமிழகத்தினுடைய அரசியல் கட்சி தலைவர்கள் மிக முக்கியமான கேள்விகளை எழுப்பி கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்று அதை பற்றின ஒரு தெளிவான காணொலியாக இன்றைய காணொலி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் இடி என்ன சொல்லுது, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, மே 27 2026 அன்று அமலாக்கத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மிக கடுமையான குற்றச்சாட்டுகள் இடம்பெற்றுள்ளன. அதில் சென்னை மற்றும் ராமநாதபுரத்தில் இடி சோதனைகள் நடத்தியதாக கூறுகிறது. இந்த விசாரணையின் வளைவத்தில் இந்தியா மற்றும் இலங்கை இடையான போதைப்பொருள் கடத்தல் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பண மோசடி குற்றச்சாட்டுகள், அதாவது ப்ரிவென்ஷன் ஃபார் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் PMLA மிக முக்கியமான ஷரத்துக்களை அது அடிப்படையாக கொண்டது. அந்த இடியினுடைய செய்திக்குறிப்பில் 99 கிலோ ஹசீஷ் மற்றும் 37.645 கிலோ மெத்தம்ஃபெட்டமைன் அப்படிங்கிற அந்த இரண்டு போதை வஸ்துக்கள் கிட்டத்தட்ட சந்தை மதிப்பு, சர்வதேச சந்தை மதிப்பில் 250 கோடிகளுக்கு மிகாமல் இருக்கிறது. இது இரண்டையும் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும், இதன் சந்தை மதிப்பு இன்றைக்கு பல 100 கோடிகளில் இருந்தாலும் கூட அதில் மிக முக்கியமாக இந்த முழு வடிவமைப்பில் மூளையாக திரு ஜான் பிரிட்டோ அப்படிங்கிற ஒரு நபர் செயல்பட்டதாக அந்த செய்தி குறிப்பு தெரிகிறது. இதில் வெளிநாட்டிலிருந்து செயல்பட்டு வருவதாகவும் அந்த செய்தி குறிப்பில் மிக முக்கியமாக பின் பாயிண்ட் செய்யப்பட்டுள்ளது. இந்த இடத்துல தான் அரசியல் கேள்வி தொடங்க ஆரம்பிக்குது. இப்போது இரண்டாவது ஒரு ஆவணத்தை நான் இங்கே வெளியிடுறேன் பாருங்கள். இதில் கேரளாவினுடைய உயர்நீதிமன்றத்தில் 2024 தாக்கல் செய்யப்பட்ட ஒரு வழக்கு. அந்த வழக்கில் மனுதாரர்களாக இடம்பெற்றிருக்கக்கூடிய பெயர்கள், முதல் பெயர் ஜான் பிரிட்டோ, அடுத்ததாக ஜான் கென்னடி, மூன்றாவதாக மிக முக்கியமாக மார்டின் லிமாரோஸ். இவர் யாருன்னா இன்றைக்கு அதிமுகவினுடைய லால்குடி சட்டமன்ற உறுப்பினர். அதன் பிறகு டெய்சி ஆதவ் அர்ஜுனா, இவர் யாருன்னா இன்றைக்கு நாம் மேலே குறிப்பிட்டது போல திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய மனைவி, லீமாரோஸ் அவர்களுடைய தவ புதல்வி, திரு மார்டின் அவர்களுடைய புதல்வி அவர்கள். இது எல்லாத்தையும் தாண்டி ஜோஸ் சார்ல்ஸ் மார்டின் அப்படின்னு இன்றைக்கு புதுச்சேரியில் இருக்கக்கூடிய MLA அவர்களுடைய தங்கை. அப்போது இப்பேற்பட்ட ஒரு ஆவணத்தில் தெளிவாக RK ஆதவ் அர்ஜுனாவின் மனைவி திரு டெய்சி அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போது இதுதான் தற்போது பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. மிகப்பெரிய ஒரு அரசியல் கேள்வியும் எழுப்ப ஆரம்பிச்சிருக்குது. அப்போது இங்கே மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகள், அரசியல் கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விகள் என்னென்னா, இங்கே யாருமே ஒரு விஷயத்தை மறந்துவிடக்கூடாது. ஒரு நீதிமன்ற வழக்கில் பெயர் இருப்பது மட்டும் ஒரு குற்றத்தை நிரூபிக்கப்பட்டது என்று அர்த்தம் இல்லை. அப்போது ஒருவர் குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பளிக்காதவரை அவர் குற்றமற்றவர் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் தெளிவாக எடுத்து கூறுகிறது. ஆனால் அரசியல் ரீதியாக ஒரு சில கேள்விகள் எழுவது இயல்பானது. ஏனெனில் இடி தற்போது மாஸ்டர் மைண்ட் என கூறும் திரு ஜான் பிரிட்டோ ஒரே வழக்கில் ஆதவ் அர்ஜுனாவின் மனைவி பெயரும் இடம்பெற்றிருக்கிறது. அப்படினால் இவர்களுடைய இந்த உறவு என்ன, எவ்வளவு நெருக்கமானது, எந்த சூழ்நிலையில் அந்த பெயர் சேர்க்கப்பட்டது என்பதற்கு விளக்கம் தேவைப்படுகிறது அல்லவா அப்படிங்கிற அந்த ஒரு கோணியில தான் ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் இன்றைக்கு கேள்வியை எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். இதில் அமைச்சர் பதவியினுடைய மிக முக்கியத்துவம், இது சாதாரண அரசியல் பதவி மட்டுமல்ல,
தமிழ்நாட்டில் சிறு துறைமுகங்களுடைய துறையை வைத்திருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை பற்றின ஒரு கேள்வியாக எழுகிறது. கடல்வழி வர்த்தகம், கடல்வழி சம்பந்தமான அந்த போக்குவரத்துகள், மீனவர்கள் தொடர்பான நிர்வாக அம்சங்கள், துறைமுக வளர்ச்சி திட்டங்கள், இது எத்தனையும் தொடர்புடையது சிறு துறைமுகங்களுக்கான துறை. அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான துறையை கவனிக்கும் அமைச்சரின் குடும்பத்தினருடைய பெயர் இன்றைக்கு இடியினுடைய விசாரிக்கக்கூடிய முக்கிய நபருடன் பழைய வழக்கில் இணைந்து வருவது அரசியல் விவாதத்தை ஏற்படுத்தாமல் இருக்க முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி எழுகிறது. இதுதான் இன்றைய அரசியல் எதிர்க்கட்சிகளினுடைய தமிழகத்தில் எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வியாகவும் இருக்கிறது. அப்போது இதில் பதில் சொல்ல வேண்டியது யார் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது அரசியல் எதிரிகள் அல்ல, இடியும் அல்ல, நேரடியாக திரு ஆதவ் அர்ஜுனா தரப்பு தான். ஏனென்றால் பொதுமக்கள் அறிய விரும்புவது மிகவும் எளிமையான ஒன்று. ஜான் பிரிட்டோவனுடன் என்ன உறவு? குடும்ப நட்பு மட்டுமா? வணிக தொடர்பு ஏதேனும் இருக்குதா? சட்ட ரீதியான இணைப்பா அப்படின்னு பார்க்கணும் அப்படிங்கிறத திரு யூடியூபர் மாரிதாஸ் அவர்கள் நேற்று ஒரு வீடியோலையும் தெளிவாக கேள்வி எழுப்புகிறார். ஏன்னா பல கம்பெனிஸில் திருமதி டெய்சி அர்ஜுனா அவர்களுடைய டெய்சி ஆதவ் அர்ஜுனா, அதே போன்று இந்த ஜான் பிரிட்டோ போன்றவர்களும் பல கம்பெனிகள்லையும் டைரக்டராக இருக்கக்கூடிய பல தரவுகள் இன்றைக்கு பொதுவெளியில் வந்திருக்கிறது. அப்போது இது அத்தனைக்கும் பதிலளிக்க வேண்டியது திரு ஆதவ் அர்ஜுனாவுடைய தரப்பில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இன்றைய காலகட்டத்தில் பார்க்கணும். 2026 தேர்தல் சூழ்நிலையை நோக்கி தமிழ்நாட்டு நகர்த்து கொண்டு போனதில் மிக முக்கியமான கேள்வி போதைப் பொருட்களுடைய பழக்க வழக்கங்கள். அது பரவலாக தமிழகம் முழுக்கது பேசப்பட்ட ஒரு தலைப்பாக இருந்தது. இன்றைக்கு அமைச்சருடைய உறவினர்கள் அத்தனை பேருமே ஒரு இடி சம்பந்தமான நோட்டீஸில், அதுவும் நார்கோட்டிக் சம்பந்தமான போதைப் பொருட்கள் புழக்கமாக அதிகமாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் அதை கொண்டு வர்றதற்கு இந்த மாதிரி மைனர் போர்ட்ஸ் யூஸ் ஆகுதா அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகத்தை கிளப்பி இருக்கக்கூடிய தோணியில் இந்த இடத்துல மிக முக்கிய நபரை சுற்றி எழுப்பப்படக்கூடிய இந்த கேள்விக்கு பதில் நீதிமன்றத்தில் மட்டும் கிடைக்க போகிறதில்ல, அரசியல் அமைச்சரவைகள் மூலியமாகவும் இதற்கான விளக்கங்களை கொடுக்க வேண்டியது காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது. இது சட்டப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட குற்றம் அப்படிங்கிறத பற்றிய விவாதத்தை கொண்டு போகிறதை தாண்டி ஒரு வெளிப்படைத்தன்மையோட ஒரு மிக முக்கியமான அரசியல் கருத்துக்களுக்கு எதிர்கருத்தை கொண்டு வைக்க வேண்டியதும் நம்மளை போன்றவர்களோட கருமை. அப்போ மீண்டும் ஒரு முறை தெளிவாக சொல்கிறோம், இடி செய்திக்குறிப்பில் ஜான் பிரிட்டோவை குறிக்கிறது. கேரள உயர்நீதிமன்ற ஆவணத்தில் திருமதி டெய்சி ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய பெயர் ஜான் பிரிட்டோவுடன் இணைந்து இடம்பெறுவது இங்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை எழுப்பியிருக்கிறது. இந்த 2 ஆவணங்களும் பொதுவெளியில் இருக்கின்றன. ஆனால் குற்றம் நிரூபிக்கப்பட்டது என்று எந்த முடிவுக்கும் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இந்த ஆவணங்கள் சில முக்கியமான கேள்விகளை எழுப்புகின்றன. அந்த கேள்விகளுக்கு தெளிவான பதில் கிடைக்குமா, அல்லது இது இன்னும் பெரிய அரசியல் புயலாக மாறுமா? அதற்கான பதிலை காலம்தான் சொல்ல வேண்டும். அடுத்தடுத்த நாள் காணொளிக்கு லீடர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இந்த ஆவணங்கள் குறித்து உங்களது கருத்து என்ன? இது வெறும் அரசியல் சர்ச்சையா அல்லது பொதுமக்கள் அறிய வேண்டிய முக்கியமான விஷயமா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து லீடர்ஸ் சேனலை தொடர்ந்து பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம்.